பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய வாங்கி இந்த மாதிரி இது வந்து ஜேட் வந்து சூப்பரான ஒரு மலேசியன் ஒன்று ரெண்டு பிளான் அது அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து வருஷத்துல 2 டைம் கேடி பார்க்கறது சூப்பர் பண்ணியா இருக்கு வாங்கி வச்சீங்கன்னா மினிமம் 3 மாசம் 4 மாசம் திரும்ப 2 காய் வச்சு தான் கொடுப்பாங்க எல்லாமே பார்க்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலர் வரும் காய் வச்சு பாருங்க 2 3 4 5 எல்லாரும் 3 3 4 வரைக்கும் தரமான பிளான் அவைலபிள் இருக்கு எல்லாமே மார்க்கெட் ஓலியா பண்ணாத வால் கேக் மாதிரி இருக்கும் இதே மாதிரி வச்சு காய் வரும் எல்லாமே கூலா இருக்கு மேக்ஸிமம் பார்த்தா காய் வர ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் பார்த்தா செமி ஸ்டேட் தான் காய் பார்க்க அப்புறம் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூவோடையும் காய்களோடையும் சில செடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தரமான பெரிய பெரிய செடிகள் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஒரு பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தா அந்த அளவுக்கு நாங்கள் குவாலிட்டி எங்களோட பிளான்ஸ் எல்லாமே தரமான குவாலிட்டி மட்டும் தான் வீடியோவில் காட்டுவோம் நீங்கள் பார்த்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தாவே தெரியும் பிளான்ட் ஹைட் எப்படி இருக்குது ஸ்டெம் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி பிளான்டேஷன் பண்ணணும் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் என்ன ரேட் வரும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் இருக்கு ஓகேங்களா ரேட்டோட விலையெல்லாம் எல்லாமே ஒரு செடி விலை எவ்வளோ விலைன்னு கேட்குறீங்க எல்லாமே வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளே சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் பூவோடையும் காய்களோடையும் இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வேணால் புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா எல்லாமே சூப்பரான குவாலிட்டி புதிய புதிய ரகங்கள்லாம் வந்திருக்கு வாங்க வீடியோ பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் மாம்பழங்க ஒரு சூப்பரான ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மியாசாகின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜப்பானோட கலர் எப்படி இருக்குமோ அந்த மாங்காய் மியாசாகி கலரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான ரகம் தாங்க டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்கும் ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா நார் இருக்கும் கொஞ்சம் நார் இருக்கும் நார் கலந்த மாதிரி தான் இருக்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காய்க்கும் ஓகேங்களா ஒரு சின்ன செடியிலே நிறைய காய்க்கும் இது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க ஓகேங்களா இது எல்லாமே பெரிய பிளான்ட் வந்துருக்கு ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே தடிமன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோடு இருக்குது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காட்டுறா எல்லாமே எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடியிலும் பாருங்கள் எல்லாமே பூக்கள் இருக்குது பாருங்கள் சூப்பராக துளிர் விட்டு அப்படியே பூக்கள் அழகழகாக வைக்கிது இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு நல்லா பூக்கள் அழகாக வைக்கிது எல்லாமே ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா அது ஒரு சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கள் கூட பிடிச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்கள் காய்கள்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து பார்சல் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கள்லாம் கீழே கொட்டிடலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்தில் உங்களுக்கு வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு தரமான பிளான்ட்ஸ் கோட்டர் கோணம் வேணும்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பூக்களோடு இருக்குங்க ஓகேங்களா இதான் நியூ அரைவல் ஓகேங்களா யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு நான் ஆசைப்படணும் நான் பழங்களை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 21 க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு 20 இன்ச் பாட்டு இந்த மாதிரி ரீகவர் பண்ணி பாட்டு மாற்றி வச்சிங்கன்னா போதும் மொட்டை மாடியில் நீங்கள் பழங்களை அறுத்து சாப்பிட்லாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்கில் இருக்கும்போது எந்த அளவுக்கு காய் வருதோ நீங்கள் பெரிய பாட்டு போட்டிங்கன்னா அதிலே மாங்காய் பழம் வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கோட்டர் எல்லாமே தரமான பிளான்ஸுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே மெச்சூர் எல்லாமே ஸ்டெம்மு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம்மு பாருங்கள் அந்த ஸ்டெம்மு பாருங்கள் அந்த ஸ்டெம்மு பாருங்கள் எது காட்டுனா நிறைய பேர் உங்களுக்கு பிளான்ட் எப்படி இருக்குது தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு நிறைய ஒர்க்குக்கெலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னாவே தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்கே பாருங்கள் தனியாக ஒரு பிளான்ட் கூட எடுத்து வச்சு காட்டுறோம் இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி பூக்களோடய இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூக்களோடய உங்களுக்கு செடிகள் கொடுப்பாங்க கோட்டர் கோணம் ஓகேங்களா பழமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் கலர் அட்ராக்டாக இருக்கும் வருஷத்தில் 2 டைம் காய்க்கும் யாருக்குன்னா வேணா கோட்டர் கோணம் புக் பண்ணிக்காங்க சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ரகம் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ரகம்னு சொல்லுவாங்க J33 ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பலாப்பழத்திலே ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி பலாப்பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோ வரைக்கும் வரும் ஒரு பெரிய பழமாக வரும் இதெல்லாமே நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச செடிக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து எல்லாமே வளர்ந்த செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1.5 years 2 years ஆன பிளான்ட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஈல்டிங் தரும் இந்த மாதிரி பெரிய பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வச்சு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நல்லா பெரிய பிளான்ட் பாருங்கள் இதோட பெரிய பிளான்ட் இருக்குது ஒரு 7 அடி to 8 அடிக்கு பிளான்ட் அவைலபிள் இருக்குது நல்லா புது டைப்பில் இருக்கும் பாருங்கள் பிளான்ட்டை மட்டும் தனியாகவே காட்டுற எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் புஷ்ஷியாக தான் வளருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பலா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது எல்லாமே புதராட்டம் வரும் எல்லாமே பிரான்ச் பக்க கிளைகள் நிறைய வருங்க பாருங்கள் இதில் வந்துச்சுன்னா 3 கிளை பிரியுதா இதில் 3 கிளை பிரியுதா இந்த மாதிரி பிரியுங்க இந்த J33 பலாவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா J33 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரகம் மலேசியன் ரகம் ஓகே 1 2 பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே நான் காட்டுறேங்க பாருங்கள்
எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட் ஹைட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஸ்டெம்மு பாருங்கள், எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் தான். நம்மகிட்ட தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இந்த இலையை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா J33. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபுர் ஷேப் வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலான J33 அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே இந்த மாதிரி பெருசாக வரணும். இது எல்லா இலையிலும் வருமானு சொன்னால் எல்லா இலையிலும் வராதுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 இலை அந்த மாதிரி தான் ஒரு செடியில் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் அந்த கட்டிங்ஸ் வரும். இது எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் பாருங்கள், எல்லாமே ஸ்டெம்முலேருந்து எல்லாமே இருக்குது. பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் களிமண்ணில் நடக்கூடாதுங்க. செம்மண் மற்ற எந்த மண்ணில் வேணும் நல்லா மேடான பகுதியில் நடணும். தண்ணி அதிகமாக விடக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை நட்டுட்டு தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா செடிகள் நல்லா வளராதுங்க. ஓகேங்களா, நல்லா மேடான பகுதியில் வறட்சியை விட்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டு எருவோ தொழு உரங்களாம் கொடுத்தங்கன்னா போதும், நல்லா புஷ்டியாக சூப்பராக வளரும். ஓகேங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டுங்க. பாருங்கள் எல்லாம் ஸ்டெம்முலேருந்து எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குனால பிரான்ச் விட்டுங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் இல்லைங்க, இதே மாதிரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் மட்டும் தான் நியூவாக அரைவல் இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. J33 இறக்குனா வேணும், நான் பலாப்பழம் சாப்பிட்ணும். பலாப்பழம் அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கணியில் வந்து பலா வாழை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலா தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும். டேஸ்ட் நம்பர் 1 இருக்கும். எல்லாருமே பலாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஏன்னா கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே கம்மியாகும். நிறைய இதில் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகேனா, யாருக்குன்னா உங்கள் தோட்டத்தில் பலாப்பழம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா J33 தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா நம்பர் 1 வெரைட்டி. ஓகேங்களா, இது எல்லாமே நியூ வரவேல், எல்லாமே பெரிய பெரிய சைஸ் பிளான்ட்டு. உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா நாவல்லே ஒரு பெஸ்ட்டான ரகம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாவலோட பழத்தோட சைஸோட இது கொஞ்சம் பெரிய ஃப்ரூட்டாக வரும். சதைப்பற்று அதிகமாக இருக்கும். நல்லா பிளாக் கலரில் வரும். சதை வந்து உலக்கிற சீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். சதை அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இனிப்பு சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 டைம் காப்பு வரும். ஓகேனா 2 சீசனில் காப்பு வரும். இலையே பெருசாக வரும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்குது. எல்லாமே பூக்களோடு இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பிளான்ட். ஓகேனா 2 வருஷம் பிளான்ட்டு. எந்த அளவுக்கு ஸ்டெம்முலேருந்து எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். பூக்கள் எடுக்குதா, அங்கே பாருங்கள் பூக்கள் எடுக்கா, எல்லாமே பூக்களுங்க. இது மட்டும் இல்லைங்க, அங்கே பாருங்கள் இதுவும் பூக்களோட பாருங்கள் எவ்வளோ பூக்களோடு இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பாருங்கள் பூக்களோடு இருக்குது. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ட்ரம். ஓகேனா 200 ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணி இந்த செடி வச்சு நல்லா ஸ்டிக் வச்சு கட்டு விட்டிங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் நாவல் பழத்தை சாப்பிட்லாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு மெடிசனுக்கு இந்த நாவல் பழம் யூஸ் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாவல் பழம் ஒரு கிலோ 200, 300, 400 வரைக்கும் போயிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். எல்லாருமே விரும்பி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு பழம் வச்சுட்டு ஒரு மரத்தை வச்சுட்டு நான் மறுத்து நாமளே சாப்பிட்டுக்கலாம். ஓகேனா இந்த பிளான்ட் எல்லாமே நியூவாக அரைவில் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. எல்லாமே பூக்களோடு இருக்குங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7 feet to 8 feet இருக்குது. ஓகேனா தரமான பிளான்ட்ஸ். உங்களுக்கு நாவல் பிளான்ட் வேணும் அப்படின்னா தாய்க்கு நாவல் வேணும் மக்கறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. ஓகே, ஏன்னா சாத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சாத்துக்குடி இருக்குது. பாரி 1 இருக்குது, நாக்பூர் சாத்துக்குடி இருக்குது, வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது, கோடூர் சாத்துக்குடி இருக்குது. ஓகே, ஆனால் இத்தனை ரகங்கள் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு வெரைட்டி. ஓகே, ஒரு நாட்டு வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கோடூர் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடூர் சாத்துக்குடி சூப்பராக இருக்குது. ஏன்னா கோடூர் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸும் அதிகமாக வரும். பழைய வெரைட்டிங்க கொத்து கொத்தா நிறைய காய்க்குங்க. பாருங்கள் காய்ச்சி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே சீசன் தான். எந்த அளவுக்கு காய்ச்சி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பெரிய பிளான்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். நீங்கள் வாங்கி வச்சு உடனே காய்ப்புக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பிளான்ட்டை சூஸ் பண்ணலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம்முலேருந்து எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியிலும் பூ பிஞ்சோடு இல்லைங்க. ஒரு சில செடியில் 1-2 பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி காய்களோடு இருக்கும். இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோடு இருக்குது. பாருங்கள் இது பூக்களோடு இருக்கா. இது வந்து பூக்கள் கொட்டினாலே கொட்டிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காட்டும்போது பூவோட காட்டுறீங்க தம்பி, ஏன் மற்றெல்லாம் பூ இல்லாத அனுப்புறேன்னு கேட்காதீங்க. செடி பார்க்குறதுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் 3 மாதம் to ஒரு 6 மாதத்துலேயே திரும்ப உங்களுக்கு பூக்கள் எடுத்து காயில் வைக்கக்கூடிய செடி தான் நான் கொடுப்பேங்க. எல்லாமே பாருங்க சூப்பரான பிளான்ட். எல்லாமே ஸ்டெம்முலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி to 6 அடி வரைக்கும் தரமான பிரான்ச் விட்ட பிளான்ட் அவைலபிள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இது பாருங்கள். இதில் கூட காய் இருக்குது பாருங்கள் சாத்துக்குடி. ஓகே, ஆனால் கோடூர் சாத்துக்குடி ஜூஸ் கண்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் பிடிஞ்சி ஜூஸும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே உரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இனிப்பான ஒரு சாத்துக்குடி தான். இதை விட இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த வெரைட்டிஸ் நாட்டு வெரைட்டி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவும் நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாம், மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரகம், நல்லா இருக்குது. செடி வெறுப்பு பட்டங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஏன்னா வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ரகம் பார்த்தீங்கன்னா செந்தூரம் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட ஒரு 3 செடி மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பெரிய பிளான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குன்னு பாருங்கள். செந்தூரம் எழுதி இருக்குங்களா, அங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெம்முலேருந்து சூப்பராக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சூப்பராக இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓதா கலர் வருங்க. பாருங்கள் கொத்து கொத்தா காய் வச்சுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்
இதுவும் பூக்களோட பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாம் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு சரி, இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பூக்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து கொட்டினாலையும் அடுத்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இது சீசனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பூ வச்சு காய் வைக்கும். நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈல்டு தரக்கூடிய வெரைட்டி, நல்லா புதராட்டம் வளர்ந்து நல்லா பூக்கள் வைக்கும். இந்த செந்தூர மாம்பழம் செடி யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சின்னா 1 2 3 4 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்கறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க. இது கேட்லாக்கில் இருக்காதுங்க, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தா 4 பிளான்ட் இருக்கனால கேட்லாக் அப்டேட் பண்ணி இருக்க மாட்டேங்க. வேணும் மக்கறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாலே ஒரு சூப்பரான கொய்யாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க, ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க, சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நல்ல இனிப்பான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ கொலக்கொலன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எந்த கொய்யா வேணால் நிறைய கொய்யா சாப்பிட்ருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்குலேயே இருக்கும், மறக்கவே மறக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா கூட நான் சொன்னது கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். கஸ்டமர் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் டேஸ்ட்டு சாப்பிட்டு அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் கொய்யா நீங்கள் கொய்யா எந்த ரகம் வாங்கினாலும் சரிங்க, ஜப்பான் கொய்யா ஒன்று வாங்கி வைங்க, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், ஓகேவா? சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள், தரமான கிராஃப்டிங் பிளான் மட்டும் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டு மூலியமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் கிராஃப்டிங் இருக்கா, பிளான்டேஷன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிடணும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் என் ஹைட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுரும். அப்போ தான் நல்லா பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய காய்கள் வைக்கும், நிறைய ஈல்டு வைக்கும், ஓகே, நல்லா இருக்கும். இது எல்லாமே பெருசாக அந்த மாதிரி பட்டை பெருசாக வரும், ஓகேங்களா? இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். விதைகளே ரொம்ப கம்மியாக இருக்கும். விதைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 5 6 விதைகள் மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இது மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் கண்டிப்பாக வைக்கலாங்க. ஒரு 16 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். அதில் நல்லா ரெட் சாயில் ஆட்டு தொழுவரெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிங்கன்னா போதும். மொட்டை மாடியில் காய்கள் வைக்குங்க. இது எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ஜப்பான் கொய்யா. உங்களுக்கு யாருன்னா தோட்டத்துக்கு வைக்கணும், ஒரு 50 செடி வேணும், 30 செடி வேணும், இல்லை 100 செடி வேணும், 200 செடி வேணும், இல்லை 500 செடி வேணும்னா கூட நம்மக்கிட்ட சூப்பரான இந்த மாதிரி குவாலிட்டியில், ஓகேங்களா? பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடிக்கு வரைக்கும் தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்காது. ஜப்பான் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெங்களூரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மார்க்கெட்டில் இப்போ தான் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் தோட்டம் வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பெரிய பிளான்ட் இருக்குது, அதுவும் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது சின்ன பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். பட் ஆனால் பூக்கள் எல்லாமே நீங்கள் பிச்சு விட்றணும், நாங்களே பிச்சு விட்ருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சு எடுத்துருவோங்க. செடி நல்லா க்ரோத் இருக்கும். நீங்கள் இந்த பூக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செடி வளர்ச்சி அப்படியே இருக்கும். பூ பிஞ்சு எடுத்தால் மினிமம் ஒரு 6 months 1 year பூ பிஞ்சில் பிச்சு விட்டுட்டு அப்புறமா காய் எவ்வளோ பண்ணிங்கன்னா நல்லாவே அழகாக பெருசாக வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன செடியில் நீங்கள் காய்களை விட்டிங்கன்னா செடி வளர்ச்சி க்ரோத்தே இருக்காது, ஓகேங்களா? இதுதான் கண்டிஷனுங்க. அப்பப்போ நீங்கள் தொழு உரங்கள் மாட்டு எருவு ஆட்டு எருவு கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக வளர்ந்து வருங்க செடி. ஜப்பான் கொய்யா இருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா தரமான பிளான்ட்ஸுங்க. 1 2 பிளான்ட் இல்லைங்க, நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் நம்மகிட்ட இருக்குது. விருப்பப்பட்டங்க ஜப்பான் கொய்யா புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான மல்பெரிங்க, ஓகே? ஆனால் மல்பெரினா பட்டுப்பூச்சி பழம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பட்டுப்புளிச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பழம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி நாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு தயாரிப்பீங்க, அதுலேயும் பழங்கள் வரும் சின்னது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன வயசில் பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்ருப்போங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இதுலேயே இருக்குது, ஓகே? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற சிக்கனுக்குள்ள, ஏன்னா பார்த்தீங்கன்னா கோழியோட வால் மாதிரியே இருக்குங்க பாருங்கள். கோழி அந்த கொண்டை அந்த வால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பழங்கள் வைக்குங்க பாருங்கள். நான் கட் பண்ணி விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட மீடியமான லென்த்து தான் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த்து வரும். நம்ம விரலில் பாதி லென்த்து வரும். பழத்தோட டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும், ஓகே? ஆனால் எப்படி நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இதில் இருக்குது, நல்லா இனிப்போட, ஓகேனா? இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்டிங் பிளான்ட், ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் உங்களுக்கே தெரியும். டெரஸ் கார்டனில் வைக்கும்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணி ஒன்றும் எப்படி நம்ம முடியெல்லாம் கட் பண்ணி விடுறோங்களோ அந்த மாதிரி இது செடிக்கு முடியெல்லாம் கட் பண்ணுற மாதிரி நம்ம செடியெல்லாம் கட் பண்ணி ஒரே இலையிலாவது மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக இந்த மல்பெரி உங்களுக்கு நல்லா காய்கறி வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா செடிக்கும் மொட்டை அடிக்கணும், அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் நீங்கள் மொட்டை அடிச்சிருக்க மாட்டீங்க. மொட்டை அடித்து பாருங்கள், செடிக்கு தரமாக பூ வைக்கும். எல்லாமே அப்படி காய்கள் வந்துடுங்க பாருங்கள். 1 2 3 4 5 காயா எல்லா செடியிலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடியிலும் எல்லாத்துலையும் பூ காயில் வைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேரான வெரைட்டி. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் யாருன்னா பார்த்தா மல்பெரியான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இந்த சிக்கன் குள்ள மல்பெரி. இதெல்லாம் நீங்கள் ரேரான வெரைட்டிங்க, ஒரு அரிய வகையான பழஞ்செடி, ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் 1 ஆஃப் வெரைட்டி. நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ் நிறையவே இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு 16 inch பாட்டு இருந்தால் போதும். நீங்கள் அதிலே வச்சு ஈஸியாக லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. இதுக்கு வந்து மருந்து அடிக்க தேவையில்ல. நீங்கள் வந்து தொழு உரங்கள் ஆட்டெரு மாட்டெரு மட்டும் போட்டால் போதும், கட் பண்ணி விட்டால் போதும், மொட்டை அடித்தா போதும், சூப்பராக காய்க்குங்க. சிக்கன் குள்ள மல்பெரி யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா தரமான பிளான்ட்ஸ் நியூ வரவில் வந்துருக்கு, வேணும் மக்களவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செரி, ஓகேங்களா? இது ஒன்றாவது பெஸ்ட்டு செரின்னு சொல்லலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்னலைங்க, எல்லா கஸ்டமரும் சொல்லிட்டாங்க
தம்பி இனிப்பு சூப்பராக இருக்குது தம்பி, தாராளமாக எல்லாரும் வாங்கி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொத்து கொத்தா நிறைய காய் வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கேன், நீங்களே பார்க்கலாம். நம்மளோட வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன். நம்மளோட நர்சரியிலே ஓன் மதர் பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங்கு கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா போதும், ரெடி டு ஈல்டிங். ஓகேங்களா, வச்ச உடனே உங்களுக்கு காய்கள் வருங்க. பாருங்கள் எல்லாமே பூக்களோடு இருக்குங்க. பாருங்கள் கொத்து கொத்து கொத்தா பூக்கள் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தா பூக்கள் இருக்குது பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டில் ரீபாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் மொட்டை மாடியிலே இந்த மணிலா டென்ஸ் பாரு அழுத்து சாப்பிடலாம். ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் எவ்வளோ சைஸ் ஒரு தக்காளி பழத்திலே ஒரு மீடியம் சைஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் வரும். இந்த பழங்கள் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதிலே சின்ன செடி இருக்குது, நம்மக்கிட்ட பெரிய செடி இருக்குது. மணிலா டென்னிஸ் செடி யாருக்கும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் பிளான்ட்டை பாருங்கள், எல்லாத்துலேயும் பூக்களோட இல்லைங்க. இது வந்து பூக்கள் இது மேலே எடுக்கும். ஏன்னா பார்த்தா ஒரு சில பிளான்ட்டில் இப்போ தான் நியூ லீஃப் வரனால உங்களுக்கு புதுசாக பூ வச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இதுலேயும் பூக்கள் வச்சிருக்கு பாருங்கள், இதுலேயும் பூக்கள் வச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் கொத்தா பிஞ்சு இருக்குது பாருங்கள், எத்தனை பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான ஒரு வெரைட்டி தாங்க. மணிலா டென்னிஸ் பால் யாருக்குன்னா வேணும்னு நினச்சா தாராளமாக இப்போ இருக்குது, புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பராபான ஒரு ஃப்ரூட்டுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா செரி ஆஃப் த மங்குஸ்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் பழத்தோட செரி ஃப்ரூட்டுன்னுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் எந்த மாதிரி இருக்கும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் பர்பிள் கலரில் ஓடு மாதிரி இருக்கும், ரெண்டாக கட் பண்ணினா உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும், 2 விதை இருக்கும், இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, 75% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு புளிப்பு தான் உங்களுக்கு. அந்த அளவுக்கு புளிப்பு இல்லைன்னா தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்களாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அதிகமான மினரல் கண்டென்ட் இருக்குது, வைட்டமின் கண்டென்ட் இருக்குது, நமக்கு வந்து ஆன்டி டயபெட்டிஸ். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்லாம் தாராளமாக இது சாப்பிட்லாங்க. ஏன்னா இப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக இதில் எல்லாமே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் காய்கள் இருக்கா, பூக்கள் கூட எல்லாத்துலையும் இடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் காய் எவ்வளோ கோலி சைஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் காய்கள் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எந்த மாதிரி காய் வைக்கும், எந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதே எல்லா கலரும் மாறும். மேக்ஸிமான செடியில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்களை வர ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிஸ்டியோட பிளேஸில் வைக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், இதில் நிழலும் வெயிலும் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும், சூப்பராக காய்கள் வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வருஷம் to 2 வருஷம் ஆன பிளான்ட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்கி வச்சுன்னா இந்த மாதிரி ஆகும்னா மினிமம் 1.5 வருஷம் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி பிளான்ட் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பழங்கள் ரெடி டு ஈல்டிங் தரான். ஓகே, நான் இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக சொல்லுவேன். சூப்பரான செடிகள் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஏஜ் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதா கூட வச்சுக்கலாங்க. மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கினா போதும். இதுவும் மொட்டை மாடியில் ஈஸியாக காய்க்கும். யாருக்குன்னா வேணும்னு வச்சுன்னா பராவ ஃப்ரூட்டு தாராளமாக வைக்கலாம். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் சொல்லுவேன் கரெக்டாக இருக்கிறத டேஸ்ட்டுன்னு அப்படியே சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய பேர் எல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் இனிப்பு அப்படின்னுவாங்க. என் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கினா போதும், இருக்கிற டேஸ்ட்டு எப்படி இருக்குது, எப்படி வளர்க்கணும் எல்லாமே சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இந்த பிளான்ட் யாருக்கும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பராவ ஃப்ரூட்டு புக் பண்ணிக்கோங்க. சூப்பர் குவாலிட்டி பிளான்ட்டுங்க. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. எல்லாம் ஸ்டெம்லேருந்து எல்லாம் பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. நீங்கள் டேஸ்ட்டு சாப்பிட்டுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து புளிச்சங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை பிம்பிளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் திராட்சை மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ காய்ங்க, செம்மையாக கொத்து 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 கொத்தாக காய்ச்சி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டுங்க. பாருங்கள் மேலே வரைக்கும் பாருங்கள், ரெடி டு ஈல்டிங்க எல்லாமே. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி இந்த மாதிரி சைஸ் தான் வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எப்படி பழத்தை அப்படி மஞ்சள் கலராக ஆகுமோ அதே மாதிரி மஞ்சள் கலர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தயாரிக்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கூட காசுறாங்க, புளிப்பாக ரசம் வைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மெடிசன் இருக்குது இது. ஓகேங்களா, இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எப்படி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா புளிப்பாக இருக்குமோ அதே மாதிரி புளிப்பு தாங்க இது. ஓகேங்களா, நார்மலான புளிப்பு தான். சூப்பரான செடி இருக்குது. உங்களுக்கு யாருன்னா வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த செடி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. காய்களோடய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூக்கள் எடுக்குது. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்குது. மினிமம் ஒரு 3 பிளான்ட் 4 பிளான்ட் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் பூக்கள் எடுக்குது. இந்த பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது. மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். யாருன்னா ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை இந்த பழம் நெல்லிக்காய் மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டீங்கன்னா தாராளமாக வாங்கிடுங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா புளிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தால் உப்பு மிளகா தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன். ஓகே, தரமான பிளான்ஸுங்க.
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் நியூவாக வந்துருக்குங்க. எல்லாமே புது செடிங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஸ்டர்டே லோடு இறக்கிருக்குங்க. எல்லாமே தரமான பிளான்ட்டு ஸ்டெம் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோ அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு போங்க. நமக்கு நிறைய பேர் நீங்கள் செடி வாங்கியிருப்பீங்க. உங்கள்கிட்ட செடி எப்படி ரிசீவ் ஆகுது, நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நல்ல செடி தரங்களா இல்லை கெட்ட செடியை தரங்களா எப்படி நீங்களே போடுங்க. ஆனால் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுடன் விரைவில் கதை பிரான்ஸ். எல்லோரும் ஜாலியாக இருங்க, பத்திரமா இருங்க.